இலவசமாக மது அருந்தியதால ஒரு பிரித்தானிய பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமையான விடயத்தை பற்றி இந்த வீடியோல பார்க்க போகிறோம். மான்செஸ்டர் பகுதியில ஒரு குழந்தையினுடைய எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதுல பிரதானமான இன்னும் ஒரு காரணமாக நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வர ஒரு குற்றச்சாட்டிற்கு பிரித்தானிய மக்கள் திரண்டு எழுந்திருக்காங்க. இது சம்பந்தமாக அடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவினுடைய பனிப்பொழிவு இன்னும் தொடர்கிறது. அது எப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம், நாடு பூராகவும் மின் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. மான்செஸ்டர் லிட்டில் ஹல்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூங்காவில் இருந்து குழந்தை ஒன்றினுடைய பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு போலீசார் பேபி ஏ அப்படின்ற ஒரு பேர் வைத்திருக்காங்க. நேற்றைய தினம் 12:30 மணி அளவுல அந்த ஏரியாவில் அந்த பார்க்ல நடக்கிறதுக்காக போயிருந்த பெண்ணொருவர் இந்த சடலத்தை கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. இந்த குழந்தையினுடைய பெற்றோர் யார், ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த குழந்தை கொண்டு வந்து போடப்பட்டதா, அல்லது உயிரிழந்த பிறகு இந்த குழந்தை இந்த பூங்காவில் கொண்டு வந்து போடப்பட்டதா போன்ற விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வராங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராஸையும் போலீசார் செக் பண்றதாகவும், இந்த கேமராக்களின் மூலமாக இந்த குழந்தைய யார் கொண்டு வந்து இந்த பூங்காவில் பார்க்கல போட்டிருப்பாங்க அப்படின்ற மேலதிக தகவல்களை போலீஸால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க வெளியிடுறாங்க. பிரித்தானியாவினுடைய பனிக்காலத்துல இரண்டாவது கட்டமாக எதிர்வரும் வார இறுதி இருக்கும் அப்படின்ற அறிவிப்பை மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது. எப்படி 2 நாட்களுக்கு முன்னால நாடு முழுவதும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருந்ததோ அதே போன்ற ஒரு பனிப்பொழிவை இந்த வார இறுதியில குறிப்பாக சனிக்கிழமை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. யூகேனுடைய வடக்கு பகுதியில இருந்து மான்செஸ்டர் வரையான பகுதி வரையில yellow வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க எல்லாமே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கீழ்ப்பாகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யூகேல மழை அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மணித்தியாலத்திற்கு 70 மைல் வேகத்துல காற்று வீசும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது. இதன் காரணமாக நாடு பூராகவும் பல இடங்கள்ல மின் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஏற்கனவே ஸ்காட்லாந்தினுடைய பல நகரங்கள்ல பாடசாலைகள் மூடப்பட்டது போல எதிர்வரும் வாரம் இந்த பனி தொடருமாக இருந்தால் இங்கிலாந்திலும் அநேகமான பாடசாலைகள் மூடப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. வீதி விபத்துகளை பொறுத்தவரையில ஏராளமான வீதி விபத்துகள் இந்த காலப்பகுதியில் இடம்பெறுவதாகவும், மிகவும் அவதானமாக வாகன சாரதிகள் வாகனங்களை செலுத்துங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் போலீசார் முன்வைக்கிறாங்க. Johnson & Johnson will pay $700 million to end a probe into its marketing of baby powder and other talc-based products that allegedly caused cancer. J&J has not admitted wrongdoing as part of the settlement. The firm says its products are safe and do not cause cancer. உலகின் மிக பிரபலமான முக பவுடர் நிறுவனமாக இருக்கிற ஜான்சன் அண்ட் ஜான்சன் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட இருக்கிறது. யூகேனுடைய கிட்டத்தட்ட 1900 பேர் இணைந்து இந்த வழக்கை ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் நிறுவனத்துக்கு எதிராக தாக்கல் செய்ய போறாங்க. இவங்க முன்வைக்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த பவுடர்ல கலக்கப்படுற பொருட்கள் மூலமாக புற்றுநோய் பரவுகிறது, புற்றுநோய் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு செய்திக்கு அமைவாக இந்த வழக்கு தொடுக்கப்பட இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு புற்றுநோயால பாதிக்கப்பட்ட கேசண்ட்ரா அப்படின்ற பிரித்தானிய பெண்ணொருவர் இதை தலைமை தாங்கிறதாக சொல்லியிருக்கிறார். இவர் போலவே பாதிக்கப்பட்ட இன்னும் பலரும் இணைந்து சுமார் 1900 பேர் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்ய போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 20 வருடங்களாக இந்த பேபி பவுடரை தான் யூஸ் பண்ணியதாகவும், அதன் காரணமாக தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டதாகவும் இந்த பெண் சொல்றாங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரை பொறுத்தவரையில இந்த பவுடர் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அஸ்பெஸ்டஸ் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பதார்த்தத்தினை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் புற்றுநோய் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. குழந்தைகளுக்கு இந்த பவுடரை முகத்துல பாவிப்பீங்களாக இருந்தா அவங்களுக்கு லங்ஸ்ல கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும்,
மூக்கினூடாக இந்த பதார்த்தம் குழந்தையினுடைய நுரையீரலுக்கு போகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் விடுக்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில நீண்ட காலமாகவே இந்த பவுடர் பாவனையால புற்றுநோய் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு வதந்தி இருந்தே வந்தது. இருந்தாலும் சில இடங்கள்ல இது நிராகரிக்கப்பட்டு சில இடங்கள்ல இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில முதல் முறையாக இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்கிறது. ஒரு நிறுவனத்துக்கு எதிராக இவ்வளவு பேர் ஒன்று திரண்டு வழக்கு தொடுக்க போகிறார்கள் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் நிறுவனத்துக்கு எதிராக பல நாடுகளிலேயும் முறைப்பாடுகள் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த நிறுவனம் சில நாடுகள்ல அவர்களுடைய வியாபாரத்தையும் நிறுத்தி வைத்திருந்தாங்க. யூகேயை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு சேல்ஸ் பாயிண்டாக இருந்த நாடு யூகே. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில இவர்களுடைய வியாபாரம் யூகேல மிக பெரியதாக இருந்தது. இப்போது இந்த வியாபாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட போகிறது அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 7 பில்லியன் பவுண்ட்களுக்கும் அதிகமான செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் ராயல் மெயில் நிறுவனம் பல ஊழியர்களுடைய வேலையை நிறுத்தப் போகிறது அப்படின்ற அறிவிப்பை அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கிறார். பிரபலமான பல நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட பல நிறுவனங்கள் அவர்களுடைய ஒரு எம்ப்ளாயி கட்டை செய்கிறார்கள் அப்படின்ற செய்தி கடந்த வாரம் முழுவதுமே வந்திருந்தது. யூகேனுடைய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு NI மூலமாக வருடம் ஒன்றிற்கு 123 மில்லியன் இப்போதைக்கு அதிகமாக வழங்க வேண்டியிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை ராயல் மெயில் வழங்குகிறது. 1,30,000 பணியாளர்களை கொண்ட ராயல் மெயில் வேலை செய்பவர்களில் பலரை நிறுத்துவதன் மூலமாக ஒரு மாபெரும் காஸ்ட் கட்டிங்கை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இதற்கு முன்னரும் பல நிறுவனங்கள் அவர்களுடைய பணியாளர்களை நீக்கி ஒரு மாபெரும் காஸ்ட் கட்டிங் செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதே போலவே ராயல் மெயிலும் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. யூகேனுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில NI அதிகரிக்கப்பட்டது போலவே அடிப்படை சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது எம்ப்ளாயர் சைட்ல மிகப்பெரிய ஒரு செலவினமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. லாவோஸ் நாட்டுல சுற்றுலா பயணிகள் போன ஒரு ரிசார்ட்ல கொடுக்கப்பட்ட இலவச மதுபானத்தை அருந்தியவர்கள்ல 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் அடங்குறதாக சொல்லப்படுகிறது. 28 வயதான பிரித்தானியாவை சேர்ந்த பெண்ணும் இந்த ஃப்ரீ ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இலவசமாக வரவேற்புக்காக கொடுக்கப்பட்ட மதுவை அருந்தியதால உயிரிழந்திருக்காங்க. இந்த ரிசார்ட்ல கொடுக்கப்பட்ட மதுவுல மெத்தனால் நஞ்சாக்கம் ஏற்பட்டிருந்ததாகவும் இந்த நஞ்சாக்கத்தின் காரணமாக 4 பேர் உயிரிழந்திருந்ததாகவும் இதுல பிரித்தானிய பெண் அடங்கலாக வெளிநாட்டைச் சேர்ந்த இன்னும் பலரும் உயிரிழந்திருப்பதாகவும் அமெரிக்காவை சேர்ந்த 58 வயதான ஒரு பெண்ணும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரித்தானியா வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தமிழில் செய்திகள், தகவல்கள், சட்ட மாற்றங்கள் போன்ற விடயங்களை இந்த சேனல்ல நீங்க தொடர்ந்தும் பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள், தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.